நேபாளில் தரையிலிருந்து சுமார் 100 அடி ஆழத்தில் பகவான் சிவனின் ஒரு ரகசியமான தலம் உள்ளது. அந்த இடத்தில் ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியின் முழக்கம் எப்போதும் கேட்கும். அந்த நீர்வீழ்ச்சி தரையை உடைத்துக் கொண்டு நேராக ஒரு குகைக்குள் விழுகிறது. இந்த கதை புதிதானது அல்ல. இந்த குகை பல நூற்றாண்டுகளாக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைந்தே இருந்தது. ஒரு நாள் சில உள்ளூர் மக்கள் தரையில் ஒரு மர்மமான துளையை கவனித்தார்கள். அந்த துளையிலிருந்து பலத்த நீர் சத்தம் கேட்டது. அவர்கள் அந்த துளையை மேலும் விரிவுபடுத்தி உள்ளே சென்றபோது அவர்களின் கண்கள் வியப்பில் உறைந்துவிட்டன. அவர்கள் தரையின் அடியில் மறைந்திருந்த வேறொரு உலகத்தை அடைந்திருந்தார்கள். நீளமாகவும் வளைந்து செல்லும் ஒரு குகை. அந்த குகையின் உள்ளே ஒரு சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால் அந்த இடத்திற்கு குப்தேஷ்வர் மகாதேவ் என்று பெயரிட்டார்கள். அதன் பொருள் மறைந்திருக்கும் கடவுள் என்பதாகும். இந்த அதிசயமான தலம் நேபாளத்தின் அழகிய நகரமான போகராவில் அமைந்துள்ளது. ஆனால் உண்மையான மர்மம் நீரின் முழக்கம்தான். அது ஒரு சிறிய நீரோடை அல்ல. போகராவில் புகழ்பெற்ற தேவியின் அருவி என்ற பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சியே இந்த குகையின் உள்ளே இருந்து முழு வேகத்தில் பாய்ந்து செல்கிறது. ஆனால் இந்த குகையின் மர்மம் இதோடு முடிவடைவதில்லை. இந்த குகையின் உள்ளே இருந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதை நேராக காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாத் கோவிலுக்கு செல்லும் என்று உள்ளூர் மக்கள் நம்புகிறார்கள். குப்தேஷ்வர் மகாதேவனுக்கு நமஸ்காரம். ஹர் ஹர் மகாதேவ் என்று கருத்துகளில் பதிவு செய்யுங்கள்.